மனிதநேய ஜனநாயக கட்சி தற்போது திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்திருக்கிறார் அன்சாரி நம்மிடம். சார், இப்ப 2016 எம்எல்ஏவாக இருந்தீர்கள், 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, எப்படி பயன்படுத்தி போறீங்க? அதாவது மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு கொள்கை பூர்வமான கட்சி. உங்களுக்கே தெரியும், 2016 இருந்து 2021 வரலையும் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரங்கள், வாழ்வுரிமைகள் அனைத்திலுமே நாங்கள் களம் கண்டு சட்டமன்றத்தில் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்து பலவற்றை சாதித்திருக்கின்றோம். அந்த பயணத்தை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எங்களுக்கு மீண்டும் தர விரும்பியிருக்கிறார். இன்றைய பேச்சுவார்த்தையில முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியை மதிப்பிட்டு இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. குறிப்பாக எங்களுடைய களப்பணி, கட்சியுடைய கட்டமைப்பு, சோசியல் மீடியாவில் எங்களுடைய செல்வாக்கு, பேட்டிகள், விவாதங்கள், இதில் எங்களுடைய கருத்துக்கள் இவற்றையெல்லாம் முதல்வர் கூர்ந்து கவனித்திருப்பதை இன்னைக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த முறை அவங்களுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். மிக முக்கியமாக அலைபாயாமல், அணிமாறாமல் திமுக என்ற அந்த கூட்டணி அவசியம் என்ற விசுவாசத்தோடு, கொள்கைப்பட்டோடு இருந்திருக்கிறாங்க. உரிய மரியாதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தி அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் சொன்னோம். கண்டிப்பாக முதல்வர் எடுத்து சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நல்ல செய்தியை தருவாங்க. முதல்வர் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா அல்லது சொந்த சின்னத்தில்? இல்ல, இது குறித்து இன்று மாலை எங்கள் கட்சியுடைய ஒருங்கிணைந்த செயல் திட்டக்குழுடைய கூட்டம் நடக்குது. அதுல இது பற்றி நாங்க விரிவாக பேசிவிட்டு நாளை எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவிப்போம். ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் பேசும்போது இஸ்லாமிய பிள்ளைக்கு சேர்த்து 16 இடங்கள் கேட்கணும்னு ஒரு ஒட்டுமொத்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அது நடக்கும் நினைக்கிறீங்க? அதான் அவருடைய கோரிக்கை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும். நாங்க எங்க கட்சியுடைய கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இவ்வளவு தொகுதியில் தாங்க அப்படி என்று கேட்பது ஒரு ஜனநாயக அரசியலுக்கு உகந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. சமூக நீதியின் மீதும் தமிழ்நாட்டுடைய நலனின் மீதும் அக்கறை கொண்ட எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்புகளை அவரவர் சக்திக்கு ஏற்ப வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கொள்கை. நீங்க நாகையில சட்டமன்ற உறுப்பினர் இருந்தீங்க, இந்த முறை எங்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக விஜய் போன்றவர்களும் கூட நாகையில நிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. சிறுபான்மையர் வாக்குகள் அவருக்கு வரும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக மீனவர்கள் வாக்கு அவர் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படிப்பட்ட அந்த கற்பனை எல்லாம் நேற்று மாலை 5 மணிக்கு முடிஞ்சு போச்சு. அது பர்சனல் இல்லையா சார்? சார், மக்கள் வாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நம்ம பர்சனலா பேச விரும்பல. ஆனால் மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மக்கள் எப்படி வேண்டாம் இருக்கலாம், தலைவர்கள் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில எல்லாமே எதிர்மறையா போயிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு பெரிய பின்னடைவு தான். அது மட்டுமல்ல, இதுவரை அவர் ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கல? இப்ப நீங்க எங்களை கேட்கறீங்க, மறைக்கிறீங்க, எவ்வளவோ விஷயங்களை சொல்றீங்க, நாங்க பதில் சொல்றோம். ஒரு முறையாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணுமா இல்லையா? ஒரு முறையாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசுவோம். அதனால அந்த வாய்ப்புகள்லாம் போயிடுச்சு. கரூர் சம்பவத்தோடய பொதுவா போயிடுச்சு. சிறுபான்மை மக்கள் தெளிவா இருக்காங்க. என்னன்னா, இன்னைக்கு மோடி என்ற ஒரு தீய சக்தி இந்தியாவை, அதனுடைய ஜனநாயகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாட்டில் அண்டை விடாம தடுக்கணும்னா திமுக தலைமையிலான கூட்டணி தான் சரிபட்டு வரும்னு சொல்லி எல்லா மக்களும் நினைக்கிறாங்க, சிறுபான்மை மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் புரிஞ்சுக்கொடுங்க, தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட சிறுபான்மை மக்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால அவ்வளவு எளிதில் அவங்களுடைய வாக்குகளை கலைக்க முடியாது. பொதுவாகவே தமிழர்களே அரசியல் விழிப்புணர்வோட தான் இருக்கிறாங்க. இப்போ விஜயுடைய படம், நான் விஜயுடைய ரசிகன் தான். விஜயுடைய படம்லாம் நமக்கு பிடிக்கும். ரசிகர் என்பது வேறு, வாக்களிப்பது என்பது வேறு. விஜய் பார்க்க வரக்கூடிய கூட்டம் என்பது திரையில் பார்ப்பவரை தரையில் பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு வரக்கூடிய கூட்டம். அதெல்லாம் வாக்குகளாக மாறாது. அதுவும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு பெரிய பின்னடைவு சார். மிக முக்கியமா நான் இந்த உங்களுடைய புதிய தலைமுறையின் மூலமாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, சகோதரர் விஜய் அவர்கள் முதல்ல பத்திரிகையாளரை சந்திக்கட்டும், பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். அதன் பிறகு அவருடைய அரசியலை பற்றி அதிகமாக விவாதிப்போம். பல்வேறு விஷயங்களுக்கு தெளிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் ரமேஷ்.